Hi guys, welcome to Vlogs by Diyanka. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். இந்த வீடியோ is going to be super informative and நிறைய விஷயங்கள் நாங்க இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம். எதை பத்தின்னு சொல்லல. இது எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்ன்றது நம்ம எல்லாரோடைய ஆசை. நம்ம ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் பிளான் பண்ணும்போது நம்மளுக்கு அடிக்கடி வர ஒரு கண்ட்ரியோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாய். துபாய் பத்தி நம்ம சொல்லவே வேணாம். அந்த டால் பில்டிங்ஸ், புர்ஜ் கலிஃபா, டெசர்ட் சஃபாரி, இந்த மாதிரி நிறைய அட்ராக்ஷன்ஸ் அங்க செம்மையா இருக்கு. எஸ்பெஷலி நம்ம இந்தியால இருந்து போறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி டால் பில்டிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்க இல்ல. சோ அங்க அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். அண்ட் டெசர்ட் சஃபாரி எல்லாம் சொல்லவே வேணாம், ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு கோல்டன் டெசர்ட்ல எல்லாம் போய் நம்மளுக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்குள்ள பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு தேவையான ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் அதுதான் UAE விசா. UAE விசா அப்ளை பண்றது ரொம்பவே ஈஸி. சொல்ல போனா 5 மினிட்ஸ்ல நம்ம விசாவை அப்ளை பண்ணிடலாம். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது 5 மினிட்ஸ்ல எப்படி விசா அப்ளை பண்ணலாம்ன்றது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் இந்த வீடியோல நாங்க 2 மெத்தட்ஸ் ஃபார் துபாய் விசா ஷேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க யூஸ் பண்ண வெப்சைட் டு புக் விசா. ப்ராசஸ் ஈஸியா தான் இருந்தது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸா நாங்க அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்றோம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் மெத்தட் ஒன்னு இருக்கு. அது நாங்க அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு தெரியாது, பட் நாங்க உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறோம். செகண்ட் மெத்தட் ஐ திங்க் இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ முடிக்கும் போது துபாய் விசாவை நீங்க அப்ளை பண்ணி கூட முடிச்சிருக்கலாம். ஃபுல்லா பாத்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. MakeMyTrip துபாய் விசான்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா, துபாய் விசா ஃபார் இந்தியன்ஸ், இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னாங்களே சி லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு இங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றத சொல்லியிருப்பாங்க. பாஸ்போர்ட்டோடைய ஃப்ரண்ட் காப்பி, பாஸ்போர்ட்டுடைய பேக்கு, இது எல்லாமே நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சைஸ், போட்டோகிராஃபோட சைஸ் பாத்தீங்கன்னா 45 mm into 35 mm. இது துபாய் UAE விசாக்கு தேவையான ஒரு டைமென்ஷன். இது யூஸ்வலா நம்மளுடைய போட்டோ ஸ்டுடியோஸ்லாம் நம்ம போய் கேட்டாலே அவங்க இந்த டைமென்ஷன்ல உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த MakeMyTripல இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இங்க விசா எடுக்கும்போது 30 days சிங்கிள் என்ட்ரி விசா இது மட்டும் தான் நம்ம இதுல அப்ளை பண்ண முடியும். வேறாஸ் நம்ம வேற வெப்சைட்ல லைக் டைரக்டா போய் துபாய் விசா அந்த ஆன்லைன் வெப்சைட்ல போய் புக் பண்றதுக்கும் இல்ல VFS குளோபல் வழியா நம்ம போய் புக் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட நம்ம 90 days மல்டிபிள் என்ட்ரி இந்த மாதிரியான விசாஸ்லாம் நம்ம புக் பண்ணிக்கலாம். பட் இங்க MakeMyTripல நம்ம 30 days சிங்கிள் என்ட்ரி விசா மட்டும் தான் நம்ம புக் பண்ண முடியும். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 6,922 rupees பர் டிராவலர். கீழே வந்தீங்கன்னா நேம் ஆஃப் த டிராவலர், இது பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரியே ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம இங்க ஆல்ரெடி நான் இதில் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே ஜஸ்ட் ஃபாஸ்டா உள்ள போயிடுறேன்னா, டேட் ஆஃப் என்ட்ரி, டேட் ஆஃப் எக்ஸிட் இது ரேண்டமா நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களுடைய டேட்ஸ் போட்டுக்கோங்க. இதுல என்னன்னா, MakeMyTripல நம்ம விசா அப்ளை பண்ணும்போது 1 month பிஃபோர் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ரொம்ப ஏர்லியா அப்ளை பண்ணி வச்சுக்க முடியாது. ஸோ கரெக்டா 1 month பிஃபோர் நீங்க அப்ளை பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ப்ராசஸிங் டைம் 4 to 5 days அப்படின்னு சொல்றாங்க. அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், இங்க இன்னும் 3 டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்க. வேணும்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்க பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் ஓகேன்னு கொடுத்துட்டாங்க, கிரீன் கலர் செக் வந்துருச்சு. போட்டோஸ் நம்ம கொடுக்கணும். இது ரெக்கமெண்டட் ஃபேஸ் ஃபோக்கஸ் இது இந்த மாதிரி காட்டுது. பட் கொஞ்ச நேரத்தில் அதுவே அப்ரூவ் ஆயிடும். அண்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ், பேரு, சர்நேம், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரி ஃபீல்ட். டேட் ஆஃப் பர்த் பாஸ்போர்ட்ல இருக்க மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. மதர் நேம், ஃபாதர் நேம் இதெல்லாமே பாஸ்போர்ட்ல இருந்து டைரக்டா பிக் பண்ணிட்டாங்க. ப்ரொஃபஷன் உங்களுக்கு என்ன கரெக்டா கொடுத்துருங்க. பாஸ்போர்ட் நம்பர் அதுவே எடுத்துக்கிச்சு. ஓகே, டிபார்ச்சர் டேட் நம்ம எங்கிருந்து எப்போ கிளம்ப போறோம். அண்ட் அரைவல்னா நம்ம ரிட்டர்ன் எப்போ வர போறோம் அப்படின்றது. Are you sure you want to submit the form? இதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா செக் பண்ணிட்டு சப்மிட் எனிவே கொடுத்துருங்க. கண்டினியூ டு பே கொடுக்கலாம். கிரெடிட் கார்டு, UPI, நெட் பேங்கிங் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. UPI நம்பர் போட்டு வெரிஃபை அண்ட் பே அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் ஆயிடும். MakeMyTrip ஆப்ல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா
இந்த மாதிரி தான் உங்களுடைய ஸ்க்ரீன் இருக்கும். அப்ளிகேஷன் ரிசீவ்ட் அப்படின்னு வரும். அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப்பாக அப்ளிகேஷன் சென்ட் டு எம்பசி அப்படின்றத காட்டும். உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராசஸிங்னு காட்டும். அதுக்கப்புறம் உங்களுடைய விசா அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க, ஆல் விசாஸ் அக்செப்டட். ஏன் ஆல் விசாஸ்ன்னு போட்டிருக்குன்னா 2 பேரோட விசா இதில் அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ 2 பேருக்கும் அக்செப்ட் ஆனதுனால ஆல் விசா அக்செப்டட் போட்டிருக்கு. மேக் மை ட்ரிப்ல எப்படி விசா புக் பண்றது அப்படின்றத நீங்க வந்து ஃபுல்லா பாத்திருப்பீங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் அங்கங்க ஒரு இஷ்யூ இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு மேக் மை ட்ரிப்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து செப்டம்பர் 17 அன்னைக்கு விசா அப்ளை பண்ணிருந்தோம். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 30 days பிஃபோர் த டிராவல் தான் வந்து நாங்க வந்து எம்பசிக்கு அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்களோட டிராவல் டேட் வந்து 31st அக்டோபரா இருந்தது. ஸோ நாங்க வந்து அக்டோபர் 1 அவங்க அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் பார்த்தா அக்டோபர் 1 அன்னைக்கு அது வந்து அப்ளை ஆகல. அக்டோபர் 3 அன்னைக்கு தான் எங்களோட விசா வந்து எம்பசிக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ட் அக்டோபர் 7 அன்னைக்கு விசா அப்ரூவ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தா அக்டோபர் 7 வரைக்கும் விசா அப்ரூவே ஆகல. நாங்க ரொம்ப கஸ்டமர் கேருக்குலாம் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் மெயில்ஸ் எல்லாம் போட்டோம். ஒரு ரொம்ப எங்களை டென்ஷன் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு மேக் மை ட்ரிப்ல. ஆனா ஃபைனலா வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நான் வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி நிறைய மெயில் போட்டேன். லைக் அவங்க சுப்பீரியர் ஆபீசர் எல்லாம் டாக் பண்ணி மெயில் போட்டதுக்கு அப்புறமா வந்து எங்களோட விசா வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து ஐ திங்க் அக்டோபர் 10 சம்திங் எங்களுக்கு வந்து விசா கிடைச்சது. அவங்க சொன்ன இது வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணலையோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. லைக் கொடுத்த டேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலையோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. இல்ல டிலே ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கணும்ல, லைக் எம்பசி போயிடுச்சு, அங்க ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் ஏதாவது இன்டிமேட் பண்ணணும். அதுவும் கொடுக்கல. ஏன்னா நம்மளுக்கு விசா வந்தக்கு அப்புறம் நாங்க வந்து ஆக்டிவிட்டிஸ்க்கான டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருந்தோம். நம்ம நிறைய பேர் அப்படிதான் இருப்போம். சோ அதனால இந்த ஒரு சின்ன இஷ்யூ மட்டும் தான் மேக் மை ட்ரிப்ல இருந்தது. பட் மத்தபடி புக் பண்றதோ இல்ல அப்ளை பண்றது அது எல்லாமே ஈஸியா தான் இருந்தது. அண்ட் விசா அப்ரூவ் ஆனக்கு அப்புறம் இமீடியட்டா அந்த ஒரு அந்த பக்லப் எல்லாம் இருந்தது. இமீடியட்டா எங்களுக்கு விசா எல்லாம் கிடைச்சிருச்சு. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நம்மளுக்கு மெயிலையும் வந்துருச்சு. அது ஒண்ணுதான் ஒரு டிராபேக்கா இருந்தது மேக் மை ட்ரிப்ல. பட் இட்ஸ் ஓகே. நாங்க வந்து அந்த சொன்ன மாதிரி இப்போ நாங்க வந்து அந்த இன்னொரு மெத்தட் வந்து எங்களுக்கு தெரியல நாங்க அப்ளை பண்ணும்போது. பட் அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது. சோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னா அந்த இன்னொரு வெப்சைட் தான் அட்லஸ். இந்த அட்லஸ் அப்படின்ற வெப்சைட் வந்து துபாய் கவர்மெண்டால அபிஷியலா அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்லயும் நம்ம மேக் மை ட்ரிப்ல எப்படி எல்லா ப்ராசஸும் பண்ணமோ அதே மாதிரியான ப்ராசஸ் தான். அதே 5 நிமிஷம் தான் எடுக்கும். ஈஸியா அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். இந்த அட்லஸ் விசா ஃபார் UAE அப்படின்றத டைப் பண்ணீங்கன்னா கூகுள்ல அட்லஸ் வெப்சைட் வரும். துபாய் விசா ஃபார் இந்தியன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படிதான் இருக்கும் அவங்களுடைய இன்டர்ஃபேஸ். விசா டைப் இ விசா, 30 days, 60 days வேலிடிட்டி அண்ட் சிங்கிள் என்ட்ரி. நம்ம மேக் மை ட்ரிப்ல பார்த்தா அதே தாங்க, சேம் தான். பட் இவங்களது வந்து இன்னும் கூட துபாய் கவர்மெண்டோடைய அஃபிஷியல் வெப்சைட் மாதிரி. இது ஆல்மோஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட் தான். ஒன் டிராவலருக்கு நான் இப்போ கொடுக்குறேன். ஃபீ பார்த்தீங்கன்னா 5,950 வருது. அண்ட் அட்லீஸ்ட் ஃபீ 1,004 நமக்கு வந்து இப்போதைக்கு அவங்க கொடுக்கல. ஃபீ இல்லாம தான் நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் அப்ளிகேஷன் நான் கொடுக்குறேன். ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்தா இந்த கொஸ்டின் பாப் ஆகும். ஏன்னா நீங்க கரெக்டா 1 month முன்னாடி தான் நம்ம வந்து துபாய் விசா இந்த மாதிரி வெப்சைட்ல அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால தான் கேட்குறாங்க. எஸ், போட்டோ அப்ளை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் காப்பி அது டைரக்டாவே அது எடுத்துடுச்சு. நான் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சிருந்ததுனால ஸ்கிப் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆஸ் யூஷுவல் நம்ம மேக் மை ட்ரிப்ல கொடுத்த மாதிரியே தான். தேர்ட் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். இங்க வந்து நம்ம நேம் ஃபில் பண்ணிட்டோம்னா இந்த டீடைல்ஸ், இந்த ஃபாதர்ஸ் நேம்ல இருந்து மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பாஸ்போர்ட்ல இருந்து அதை பிக் பண்ணிக்கும். ஃபோன் நம்பர் கொடுத்த உடனே நமக்கு OTP வரும். அந்த OTP ஃபில் பண்ண கண்டினியூ வரும். கண்டினியூ கொடுத்தா நம்மளுடைய செக் அவுட் பேஜ். இந்த மெத்தடுமே இப்ப நீங்க பாத்திருப்பீங்க. UAE விசா அப்ளை பண்றது வந்து 2 வெப்சைட்லயுமே ஆக்சுவலி ஒரு ஈஸி ப்ராசஸ் தான். மேக் மை ட்ரிப்ல வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அங்கங்க ஒரு இஷ்யூ இருந்திருந்தாலும் எங்களோட விசா அப்ரூவ் ஆயிடுச்சா அப்படின்றத வந்து நம்ம ஈஸியா வந்து நாங்க அட்லீஸ் ஆப்லயே வந்து நாங்க செக் பண்ணிட்டோம். நாங்க அப்ளை பண்ணது என்னவோ மேக் மை ட்ரிப்ல தான். பட் எங்களோட பாஸ்போர்ட் நம்பர் வச்சு எங்களால ஈஸியா அட்லீஸ்ல வந்து எங்களோட விசாவை ட்ராக் பண்ண முடிஞ்சது. UAE விசா ஸ்டேட்டஸ் ஆன்லைன்னு கூகுளில் டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே வந்தீங்கன்னா அட்லஸ் வெப்சைட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அட்லஸ் வெப்சைட், அதே வெப்சைட்டில் UAE விசா ஸ்டேட்டஸ் ஆன்லைன் அப்படின்ற லிங்க்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே என்டர் டீடைல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நேஷ்னாலிட்டி, உங்களுடைய நேஷ்னாலிட்டி என்னன்றதை இங்கே கொடுத்துருங்க. இந்தியன்.
பாஸ்போர்ட் நம்பர் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம், இங்கே கொடுக்கணும். இந்த இது ஃபில் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் கொடுங்க. எம்பசில அங்க அப்ரூவல் கொடுத்தோன்னே இங்க வந்து அப்டேட் ஆயிடும். சோ நம்ம வந்து விசா வர அளவுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலயே போய் கூட நீங்க உங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப யாராவது விசா அப்ளை பண்ணிட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிடும். நாம பண்ண 2 மெத்தடையும் நீங்க பாத்துருப்பீங்க, MakeMyTrip and Atlys. இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அதுல புக் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாவும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷனையும் நாங்க வந்து ஷேர் பண்ணிருக்கோம். இன்கேஸ் நாங்க ஏதாவது மிஸ் பண்ணிருந்தோம்னா இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா do comment and ask. நாங்க வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவோம். எங்களுடைய அடுத்த இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷன் துபாய் தான். சோ அப்கமிங் எபிசோட் செக்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட துபாய் ட்ரிப்போட ஃபுல் பிளான் அண்ட் ஐட்டினரி நாங்க வந்து ஷேர் பண்ண போறோம். நாங்க எப்படி துபாய் ட்ரிப்க்கு பிளான் பண்ணோம் அண்ட் நாங்க வந்து துபாய்க்கு தனியா தான் போறோம், எந்த டூர் ஏஜென்சிஸோட போல. சோ நாங்க எப்படி பிளான் பண்ணோம், எங்களோட ஐட்டினரி என்ன, எங்கெங்கெல்லாம் போய் பார்க்க போறோம் அண்ட் அங்க என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணோம், எல்லாமே நாங்க வந்து அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நாங்க உங்களை வந்து மீட் பண்றோம். பை.